ஹாய் மக்களே. நேற்று ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் மக்களே. லைவ் வீடியோ ஒன்று பார்த்தேன். தருமபுரி மாவட்டம் சந்தோஷுங்கிற ஒரு 45 வயது நபர் என்ன பண்ணியிருக்காரு, ஹைவேல போய் லாரி முன்னாடி சூசைட் பண்ணி செத்து போயிட்டார். போலீஸ் செக் பண்ணியிருக்கு. செக் பண்ணியிருக்கும் போது வீட்டில் செக் பண்ணியிருக்காங்க. டிவிஸை ஓடிட்டே இருந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு உடச்சி போய் பார்த்துருக்காங்க. அங்கே மனைவி 27 வயது நபர் சரண்யாங்கிற ஒருத்தவங்க, அடுத்து அவங்களோட பொண்ணு சாத்விகாண்டு 14 வயசு பொண்ணு ரத்த வெள்ளத்தில் செத்து கிடத்துருக்காங்க. அப்புறம் விசாரணையில் செக் பண்ணும்போது இந்த தாயாளி பொட்டப்பாடு என்ன பண்ணியிருக்கு, ரியல் எஸ்டேட் தொழில ஏதோ பண்ணியிருக்கு. அதில் நஷ்டம் ஏற்பட்டதுனால ஷேர் மார்க்கெட்லேயே அதுலேயும் போய் நஷ்டமாயிருக்கான். அதனால் 14 வயசு தான் பெத்த குழந்தைய அடித்து கொன்னுருக்கான். சுத்தியலால் அடித்து கொன்னுருக்கான். அப்புறம் தன்னோட மனைவி சரண்யாவை உன்னை கட்டின பாவத்துக்கு நான் என்னடா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கட்டின பொண்டாட்டியும் அடித்து கழுத்தை நெய்ச்சி கொண்டிருக்கான். இந்த தாயாளி என்ன பண்ணியிருக்கோம்னா, ரியல் எஸ்டேட்டில் நஷ்டமாயிருக்கும். ரியல் எஸ்டேட்டில் நஷ்டமானதோடு அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காண்டி ஷேர் மார்க்கெட்டில் போய் முதலீடு பண்ணியிருப்பான். கடன் வாங்கிட்டு ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணியிருப்பானா. இன்ட்ராடேட்டில் டெய்லி காலைல ஷேர் வாங்கி லாட்டாக 1500 லாட்டு ஷேர் வாங்கி ஈவினிங் சேல் பண்ணுற மாதிரி அதில் நஷ்டமாக இருக்கானா, இல்லை ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் போய் லாஸ் பண்ணியிருக்கானா என்னென்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுங்க மக்களே. இந்த பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு இந்த நிமிஷத்தில் எனக்கு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது. புரியுதுங்களா? 10 லட்ச ரூபா. இந்த எனக்கு நைட்டில் ஃபுட்டு சாப்பிட மாட்டேன். இந்த 2 வாழைப்பழம் தான் இருக்குது. 10 லட்ச ரூபா கடன் இருக்குது. இந்த வாழைப்பழத்தை தான் சாப்பிட்டு படுக்க போகிறோம். என்ன செய்கிறது? லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் அண்ட் சர்வே பண்ணணும்ல. என்ன பண்ணுறது? இந்த 12 வருஷம் கல்ஃப் லைஃப்பில் எத்தனையோ நேஷ்னாலிட்டி கூட ஒர்க் பண்ணியிருக்க மக்களே. ஸ்ரீலங்கன் கூட, பங்களாதேஷ் கூட, நேபாளி கூட, எத்தனையோ பலதரப்பட்ட மக்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஒரு விஷயத்தை, ஒரு நேஷ்னாலிட்டியை பற்றி மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன் அவங்கள பற்றி சொல்கிறேன்னா, ஃபிலிப்பீனிஸ்னு ஒரு நேஷ்னாலிட்டி இருக்காங்க மக்களே. அவங்கள மாதிரி ஒரு சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்டு நீங்கள் உலகத்தில் யாரையுமே பார்க்க முடியாது. ஏன் அவங்கள பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, அவங்க யங் ஏஜ்லேயே கல்ஃபுக்கு வந்துடுவாங்க. சர்வைவ் பண்ணுறதுனா அவங்கள்ட்ட தான் கற்றுக்கலாம் மக்களே. அந்த அவார்டு சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்டுங்கிற ஒரு அவார்டு அவங்களுக்கு தான் கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் தனியாக சர்வை பண்ணி லைஃப்பை க்ரோ பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. சூப்பராக போவாங்க. எல்லாமே தனியாக பண்ணிடுவாங்க. பட் ஆனால் நம்ம இந்தியன்ஸுக்கு அப்படி கிடையாது. அக்கா இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க, அண்ணன் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. இவ்வளோ கூட ஒருத்தவங்க இருந்தும் நம்ம ஏதோ கடன் தொல்லை இந்த மாதிரி தொல்லை வரும்போது அடுத்தவங்கள அடித்து, கூட உள்ளவங்கள அடித்து சாவடிச்சுட்டு தானும் செத்துப்பேன். அப்படி சாவணும்னு இந்த தாயாளி முடிவு பண்ணியிருந்தானா அட்லீஸ்ட்டு தனியாக போய் செத்து போயிருக்கலாம். இந்த பொட்டப்பாடு என்ன பண்ணியிருக்கு, பொண்டாட்டி புள்ள எப்படி தான் மனசு வச்சோ தெரில, சுற்றிலாம் அடித்து கொண்டு இருக்கான். அதான் ஒரே ஒரு விஷயம் மக்களே. இந்த அஜித் அல்டிமேட் ஸ்டார் நம்ம தலை ஒன்று சொல்லுவார், நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப முக்கியமான ஒரு வரி ஒன்று. என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் அடுத்தவங்களை தொல்லை பண்ணாத, அடுத்தவங்களை மிதித்து முன்னேறாதன்னு சொல்லுவார். அதான் இந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த ட்ரேடிங்கு, இந்த எம்எல்எம்மு அந்த மாதிரி விஷயம்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கில் நிறையா சம்பாதிக்கலாம், எவ்வளோ விஷயம் இருக்குது. பட் ஆனால் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கில் வரதுக்கு முன்னாடி நிறைய ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாத்தையும் பேசிக்கான விஷயம், ஃபண்டமெண்டலான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அந்த ஷேர் மார்க்கெட்டில் வர்றதுக்கு இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாளே ப்ராஃபிட் வரணும்னு நினைக்கிறது பெரிய பெரிய முட்டாள்தனம் மக்களே. அதுக்கு பொறுமையும் நிதானமும் அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும், அதில் இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பார்க்கணுன்னா உங்கள் இதயம் திரும்ப இதே விஷயத்த நான் சொல்கிறேன். உங்கள் இதயம் இரும்பாலையும் பேரிச்சம்பழத்துலேயும்
செய்யாமல் செய்யலைன்னா தயவுசெய்து இந்த ஷேர் மார்க்கெட் பக்கம் வராதீங்க. ஏன்டா ஒரு நாளைக்கு திடீர்னு ப்ராஃபிட் வரும், அடுத்த நாள் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் லாஸ் ஆகும். உடனே உடஞ்சி போய் சூசைட் பண்ணிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. இந்த தாயில் இப்படி தான் பண்ணான், குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டான். அதனால் தயவுசெய்து ஷேர் மார்க்கெட்டு பக்கம் போகிறீங்கன்னா 1க்கு 2 வாட்டி நல்லா யோசிச்சுக்கிட்டு அப்புறம் போங்க. அடுத்து ட்ரேடிங்கும் இந்த எம்எல்எம் பிஸ்னஸ் இருக்குது பாருங்கள். அந்த எம்எல்எம் பிஸ்னஸும் ஃபஸ்ட்டு 1 இயரு ப்ராஃபிட் வரும் கம்பெனி. அதுக்கப்புறம் பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஏன்டா செயின் ரியாக்ஷன் மாரி பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனி ரன் ஆகும். ஆனால் ஒன்ஸு பீப்புள் வந்து இந்த தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த கம்பெனி வந்து இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அந்த கம்பெனி எப்பேற்பட்ட எம்எல்எம் கம்பெனியாக இருந்தாலும் டவுன் ஆகிடும். நான் நிறையா அனுபவிச்சிருக்கேன் எம்எல்எம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். அதனால் எம்எல்எம் கம்பெனி இந்த மாதிரி ட்ரேடிங்கு, ஷேர் மார்க்கெட்டு, அந்த மாதிரி இந்த ரம்மி அந்த மாதிரி விஷயம்லாம் தயவுசெய்து மறந்து கூட அந்த பக்கம் போயிடாதீங்க. போயிட்டீங்கன்னா ஒன்ஸ் அதில் காலை விட்டுட்டு திரும்ப எந்திரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி காலை விட்டுட்டிங்கன்னா உங்களை மட்டும் இல்லை, இந்த நேற்று தருமபுரியில் எப்படி அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அடிச்சுக்கொன்னா அதேமாரி உங்கள் கூட உள்ளவங்களையும் இழுத்துட்டு போயிடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஷேர் மார்க்கெட் பக்கமோ இந்த ட்ரேடிங் பக்கமோ தயவுசெய்து இது பண்ணாதீங்க. இந்த ரம்மி இதெல்லாம் இது பண்ணாதீங்க. அதில் வந்து அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவான். நல்ல வேளை எங்கள் அம்மாவையும் போட்டு தரணும்னு பார்த்தேன், என் மாமனார் கால் பண்ணிட்டாரு, அதனால் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான். 45 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் இருக்குது, அவங்களுக்கு கொடுத்துருங்க இவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கலாம். அட்லீஸ்ட்டு ஒரு போலீஸ்க்கோ இல்லாட்டி வக்கீல் முன்னாடியோ யாராவது போய் நின்றுந்தா கூட ஏதாவது நோட்டீஸ் மாரி கொடுத்து அட்லீஸ்ட்டு இருக்கிற கடனை அட்லீஸ்ட்டு ஒரு டைமாவது வாங்கியிருக்கலாம். இருக்கிற 45 லட்ச ரூபா பணத்தை வந்து ஏதாவது பிஸ்னஸ்ஸு இல்லாட்டி எஸ்சிபி மாதிரி எத்தனையோ ஒரு ஆத்தென்டிகேட்டான பேங்க் எத்தனையோ பேங்க்லாம் இப்போ எஸ்சிபி மாரிலாம் பண்ணுறாங்க. குரோ மாரி பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட்டு ஒரு 60 லட்ச ரூபா ப்ராஃபிட்டு, அந்த 45 லட்ச ரூபா இன்னும் ஒரு 15 லட்ச ரூபா மூலதனமாக வச்சு ஒரு 60 லட்ச ரூபா ஆக்கியிருக்கலாம். ஒரு 3 வருஷத்தில் நீ ஏதாவது ஒரு ஜாபுக்கு ஏதாவது ஒரு மாதம் வருமானத்துக்கு ஏதாவது போய் அந்த 1 கோடி ரூபா கடனை அடைக்கிறதுக்கு எத்தனையோ ஆப்ஷன் இருக்குது. முட்டாள்தனமாக அடித்து கொண்டு ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டேன். என்ன செய்கிறது? அதனால் தயவுசெய்து கவனமாக இருங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர்.